தேர்தல் அறிக்கையை தூக்கி தனியாக வச்சுட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டாம்ப்பா, ஏற்கனவே இருக்கிறதுல சின்ன சின்ன மாற்றங்களை பண்ணிப்போம் அப்படின்னு வச்சுருக்கதா தான் நான் பார்க்குறேன். ஃபிஸ்கல் டெபிசிட் அதிகமாகிருச்சு, ரெவன்யூ டெபிசிட் அதிகமாகிருச்சு, லோன் அதிகமாகிருச்சு, இன்ட்ரெஸ்ட் கட்டுறோம். இந்த வார்த்தைகளை நீங்கள் எப்போதுமே தூக்கி வச்சுருங்க. இந்த கடன்னு பேசுகிறது இருக்கு இல்லையா, சமீப காலத்தில் அது கூடுதலாகவே வருது. முன்னால் லேசாக சொல்லுவாங்க பட்ஜெட்டில் துண்டு விழுந்துருச்சு. அதேமாதிரி எனக்கு தெரிஞ்சு நிறையா ஓட்டு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பழைய பென்ஷன் ஸ்கீம் அப்படியே வந்துருன்னாங்க. அது எதுவும் அதை பற்றியான பேச்சே கிடையாது. அதே போல் ஆசிரியர்கள் நிரந்தரப்படுத்துவோம், ஆசிரியர்கள வார்த்தையே அதில் இருக்கான்னு எனக்கு தெரியல. மற்றபடி இந்த ஆர்கனைஸ் செக்டார் மொத்தமும் அது டோட்டலி நெக்லெக்டட் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். வேலை வாய்ப்பு அதுதானே, அந்த வேலை வாய்ப்புக்கான எந்த ஒரு திட்டமும் இதில் இருக்கிறது மாதிரி இல்லை. இப்போது சமீபத்தில் இங்கே அமோனியா தாக்கி தொழிலாளர் இருந்தது, விருதுநகரில் பட்டாசு சாலர், இது தொடர்ந்து இந்த தொழிலாளர்களுக்கான அவங்க பாதிப்படைகிறாங்க. அதுக்காக ஏதாவது இந்த பட்ஜெட்டில் ஏதாவது தொழிலாளர்கள் நலன் மூலமாக வச்சு ஒதுக்கப்பட்டதோ இல்லை ஒதுக்கப்பட வேண்டியது ஏதாவது? நீங்கள் இண்டஸ்ட்ரியல் பாலிசி சொல்லும்போது லேபர் பாலிசியும் நீங்கள் வெளியிடுங்க அப்படின்னு சொல்கிறோம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்ததை பற்றி ஒரு ஒயிட் பேப்பர் அதிமுகட்ட கேட்டோம், லெஃப்ட் மட்டும் தான் கேட்டோம், யாரும் கொடுக்கல. திமுக வந்த பிறகு கேட்டோம், அவங்களும் கொடுக்கல. இவங்ககிட்டையும் கேட்போம், இவங்களும் தரமாட்டாங்க, கீப் இட் இன் மைண்ட் தரமாட்டாங்க. இவ்வளவுதான் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் அவங்க சொல்கிறாங்களே, அது அக்செப்டபிளா எப்படி சார்? இன்னும் கொஞ்சம் கடன் வாங்கினா என்ன ஆகிடும்? சூப்பர் க்ளீன் சூப்பர் கேம்பஸ் நீங்கள் அதை போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது 139 கோடி ரூபா இல்லையா? இது எவ்வளவு? 10,000 ஸ்கூலுன்னு சொல்லியிருக்காங்க. இதை வகுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும் தெரியுமா? ஒரு நாளைக்கு 382 ரூபா வரும். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். 2026-27 நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்காங்க நிதியமைச்சர் மரியவில்சன் அவர்கள். தாவேகா அரசு வந்த உடனேயே தாக்கல் செய்யக்கூடிய முதல் பட்ஜெட், மாற்றத்திற்கான அரசுன்னு எல்லாரும் சொன்ன பிறகு பலரும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த பட்ஜெட்டினுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ், அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம கூட இன்னைக்கு விரிவாக பேசுறதுக்காக தோழர் கனகராஜ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த பட்ஜெட் இதற்கு முன்பாக திராவிட கட்சிகளே மாற்றி மாற்றி ஆண்டு கொண்டுட்டு இருந்தாங்க, அவங்களே மாற்றி மாற்றி திட்டங்கள் அறிவிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு நீண்ட காலமாக இருந்த அந்த ஒரு மாற்றம் எல்லாரும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் தாவேகா அரசாங்கம் தாக்கல் செய்திருக்கக்கூடிய இந்த பட்ஜெட்டில் என்ன மாதிரியான புதுமையான விஷயங்கள் இருக்குது நீங்கள் பார்க்குறீங்க ஓவராலாக? நீங்கள் ஏதாவது பார்த்தீங்களா? சரி, ப்ராப்ளம் என்னென்னா நம்ம ஊருடைய பட்ஜெட்டுன்னு சொல்லும்போதே முதல்ல நமக்கு என்ன, வரவும் செலவும் தான். அந்த வரவை எப்படி கொண்டு வர போகிறோம், செலவை எப்படி செலவழிக்க போகிறோம் அப்படிங்கிறது. அப்போ இந்த வரவு என்று வரும்போதே இப்போ நீங்கள் 2017க்கு பின்னால் நீங்கள் பட்ஜெட் அதுக்கு முன்னால் இருந்ததுக்கும் 2017க்கு பின்னால் இருக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அதுதான் ஜிஎஸ்டி அமலாக்க 2017 ஜூலையிலேருந்து ஜிஎஸ்டி அமலாக்கம். ஸோ நம்முடைய வருவாய் கிட்டத்தட்ட வரையறுக்கப்பட்ட வருவாயாக மாறிப்போச்சு. மேக்ஸிமம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவங்க சொல்கிறத வச்சு தான் நீங்கள் அந்த வருவாயினுடைய அந்த பகுதியை பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஹிந்துவில் ஒரு நல்ல ஆர்டிக்கிள் வந்திருக்கு, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த காலத்தில் அது எப்படியெல்லாம் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு, ஸ்டேட்டினுடைய கான்ட்ரிபியூஷன், ஸ்டேட்ஸ் ஓன் ரெவென்யூ எவ்வளவு இருக்குது, கடன் எவ்வளோ வாங்குகிறோம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருந்து வரக்கூடிய பங்களிப்பு என்னங்கிறது. ஸோ 2017க்கு பின்னால் ஒரு நேஷ்னல் ஒரு ஸ்டேட்டில் ஒரு டிசாஸ்டர் வந்தால் கூட அதுக்கு வரி போடணுன்னா கூட நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கேட்டு தான் அதுக்கு ஸ்பெஷலாக வரி போட முடியும். எனவே இப்போ இருக்கிறது ஒன்று வருவாய், இன்னொன்று செலவு. அப்போ செலவை ஒன்று வருவாய் யாரிடமிருந்து பெறுகிறோம் என்பது, செலவு யாருக்கு போகிறதுங்கிறது. இதுதான் கவர்மெண்ட்டினுடைய பாலிசியில் மாற்றம் என்று சொன்னால். இதில் ஒருத்தர் கூட கொடுக்குறாங்க, குறைய கொடுக்குறாங்கிறது. அப்போ இந்த வகையில் ஒரு 3 ஏரியா
ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக தாவேக்கா டார்கெட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று குழந்தைகள், அதுதான் அவர் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கார். 2 பெண்கள், 3 இளைஞர்கள். அப்போ இந்த 3 ஏரியாவை அவங்க வரிசையாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ நீங்கள் இதில் முதல்ல இளைஞர்களுக்கு வருவோம். வேலை வாய்ப்புக்கான புதிய வாய்ப்பு என்ன இருக்குது இந்த பட்ஜெட்டில்? அநேகமாக யூ கேன் சே நில். ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 20,000 பேருக்கு இந்த வருஷம் நேரடியாக ஒரு இண்டஸ்ட்ரியில் கவர்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் ப்ரைவேட் அதில் ட்ரைனிங் கொடுப்போம், அதுக்கு கொஞ்சம் ஃபண்டு அலோகேட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. பட் அதில் வந்து பிரச்சனை என்னன்னா, வர்ற பிரச்சனை நீங்கள் உங்களுக்கு புதிய பணியிடங்கள் ரொம்ப கொஞ்சம் அதை எப்படி புத்திசாலித்தனமாக டிராஃப்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம், தந்திரமாக டிராஃப்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். நீங்கள் உங்கள் டிவியில் போடுற கார்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா, காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்னு அமைச்சர் சொன்னதாக ஓடிக்கிட்டே இருக்குது. பட் அவங்க எந்த இடத்துலையும் அப்படி சொல்லலை. காலி பணியிடங்களை நிரப்புவதிலும் ப்ரொமோஷன்லையும் வெளிப்படைத்தன்மை இருக்கும், இதுதான் அதில் சொல்லியிருக்கே தவிர கிட்டத்தட்ட காலி பணியிடங்கள் ஏராளமாக இருக்குது. இப்போ நீங்கள் இதில் சொல்லும்போது இபி வெள்ளை அறிக்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, ஒரு இப்போ இருக்கிறது 67,000ன்னா கிட்டத்தட்ட ஒரு 75,000 வேக்கன்சி இருக்குது. நாங்கள் இந்த வருஷம் வந்து அதில் ஒரு 21,000 பேரை நாங்கள் எடுக்க போகிறோம். அதில் 5,000 பேருக்கானது அது என்ன சொல்கிறது 2021 இருந்து ஃபினான்ஷியல் அப்ரூவலுக்காக காத்திருக்கு, ப்ளஸ் ஒரு 15,000 சொச்சம் நாங்கள் எடுக்க போகிறோன்னு சொல்லியிருப்பார். ஆனால் இந்த தடவை அதுக்கான எந்த இதுவும் இருக்கிறது மாதிரி அதில் இருக்காது. இந்த வெள்ளை அறிக்கையில் இருக்கிறதுக்கும் இருக்காது. இன்னொன்று டிரான்ஸ்போர்ட் ஒரு பெரிய அளவுக்கு இருக்குது. 3வது அம்சம் வந்து டிரான்ஸ்போர்ட்டில் ஆள் எடுக்கிறது சம்மந்தமாக இல்லை. அரசு பணிகளில் கிட்டத்தட்ட 3.5 லட்சம் காலி பணியிடங்கள் இருக்குது. அது சம்மந்தமாக எந்த அறிவிப்பும் கிடையாது. இப்போ நீங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் மேஜராக இருக்கிறது, அதே போல் அரசு துறைகளில் இருக்கக்கூடியது, அது சம்மந்தமாக எதுவுமே இல்லை. இந்த டோட்டல் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இது எதுலேயும் இல்லை. அப்போ இளைஞர்களுக்கு அப்படின்னு அவர் சொன்னதில்லை. அதனால தான் அதைத்தான் நான் அவங்க வேறு மாதிரி சொல்லியிருக்காங்களோன்னு நான் பார்த்தேன். அதில் என்ன இருந்தது அப்படின்னா, ஒரு 4,000 ரூபாய் வேலை இல்லாத இளைஞர்களுக்கு நாங்கள் மாதம் கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. அது இதில் மிஸ்ஸிங். அது மேஜர் ஏரியானா இளைஞர்களுக்கு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுக்கெல்லாம் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கான வாய்ப்பை கொடுப்போம். நீங்கள் எவ்வளோ ஸ்கில் டெவலப்மெண்ட்டுங்கிறது பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்களுக்கு தேவை இருந்தால், ஸ்கில் கம்மியாக இருந்தால் கூட உங்களை எடுத்துப்பாங்க. நீங்கள் ஓவர் ஸ்கில்டாக இருந்தால் கூட உங்களுக்கு தேவையில்லைன்னா யார் எடுப்பா? யாராவது எடுத்து இவருக்கு நிறையா ஸ்கில் இருக்குது, அதனால் நம்ம ஒரு 1 லட்ச ரூபா சம்பளம் கொடுப்போன்னு யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஏரியா ஆப்சென்ட். அடுத்து பெண்களுக்கானது ரொம்ப பாசிட்டிவாக சொன்ன விஷயம் என்னது, 2,500 ரூபாயா, 2,500 ரூபா, அது இதில் மிஸ்ஸிங். பட் அவங்க அன்னபூர்ணின்னு ஒன்று சொன்னாங்க. அன்னபூர்ணி 6 சிலிண்டர் 6 சிலிண்டர், அது இல்லை. ஓகே, 2,500 அது இல்லை. அடுத்து வந்து இந்த 8 கிராம் ப்ளஸ் பட்டுப்புடவை, இது வந்து ஓகே. அடுத்து வந்து இந்த மாமன் சீரா, தாய்மாமன் சீர், அது ஓகே. இதை தவிர இந்த ஏரியா, இது ரெண்டும் மேஜர் ஏரியா, இது மிஸ்ஸிங். அதை நீங்கள் பார்க்க முடியும். 3வது குழந்தைகள். இது குழந்தைகள்ங்கிறத நான் சென்செட், சென்ஆல்ஃபா எல்லாத்தையும் சேர்த்தே சொல்கிறேன். நம்ம பொதுவாக எஜுகேஷனை மட்டும் எடுத்துப்போம். எஜுகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸ்கூல் எஜுகேஷனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4,000 கோடி குறைஞ்சிருக்கு. ஹையர் எஜுகேஷனுக்கு ஒரு 100 கோடி 123 கோடியோ என்னவோ குறைஞ்சிருக்கு. இன்னொரு ஏரியா கூட நீங்கள் பார்க்க முடியும். அது என்ன, அதுக்கு பேர் என்னமோ சொல்லியிருந்தாரு, சூப்பர் க்ளீன் சூப்பர் கேம்பஸ். நீங்கள் எப்போதுமே நம்பர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. நீங்கள் அதை போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது 139 கோடி ரூபா இல்லையா, அதை சொல்லியிருக்காது. 39 கோடி ரூபா. இது எவ்வளவு, 10,000 ஸ்கூலுன்னு சொல்லியிருக்காங்க. இதை வகுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும் தெரியுமா ஒரு நாளைக்கு?
382 ரூபா வரும். ஒரு நாளைக்கு 382 ரூபா செலவழித்து க்ளீன் பண்ணுறதுக்கு, அல்லது அதை என்ன ரவுண்ட் த கிளாக் அவங்க வந்து பாதுகாவலர்கள் வைக்கிறதுக்கு, அப்புறம் தேவையான கன்சியூமபிள்ஸ் வாங்குறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குமா என்ன? 380 ஒரு ஸ்கூலுக்கு நான் சொல்கிறது இந்த 10,000 139 கோடி 10,000 ஸ்கூலு ஒரு நாளைக்குன்பா. இதெல்லாம் சூப்பராகலாம் மாற்ற முடியாது. ஓகே, அஃப்கோர்ஸ் அது வந்து அவங்களுடைய இன்டென்ஷனை காமிக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர அதுக்கு மேலே அதில் நான் சொல்கிறதுக்கு அது இல்லை. அப்புறம் ஏராளமாக குழந்தைகள் சம்மந்தமாக சொன்ன பல ஏரியாக்களும் இல்லை. இன்னும் சில ஏரியா அவங்க மிஸ் ஆகிருக்குன்னு பார்க்குறேன். அதாவது இந்த கவர்மெண்ட்டு போகிறதுக்கு முன்னால் இப்போ நீங்கள் மீனவர்களுக்கு மீன்பிடி தடை காலத்தில் 6,000 ரூபாயை 7,000 ரூபாயா மாற்ற போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அநேகமாக போன கவர்மெண்ட்டு அதை 8,000 ரூபாயா மாற்றிட்டாங்க மீனவர்களுக்கு. அநேகமாக ஒரு சீசனில் அவங்க 8,000 ரூபா வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த 8,000 ரூபாயை அவங்க அந்த சம்மந்தப்பட்ட துறை மாற்றிருச்சா இல்லை நான் தப்பாக இருக்கணும்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவங்க வாங்கிட்டாங்க. நான் இப்போ வரும்போது ஒருத்தர்கிட்ட கேட்டேன், இல்லை போன முறையே 6,000 8,000 ஆக்கப்பட்டு நாங்கள் வாங்கிட்டோன்னு சொல்கிறாங்க. அதை தவிர மீனவர் நலனுக்கென்று சில பிரத்யேகமான ஏரியாக்களில் இருந்த கோரிக்கைகளில் பெருசாக வந்தது மாதிரி தெரில. அலையாத்தி காடுகள் என்பதை வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து சொல்கிறாங்க. ஒரு 25,000 ஹெக்டேரில் நாங்கள் பண்ண போகிறோன்னு சொல்கிறாங்க. அது ஒரு பகுதி. அடுத்து இன்னொன்று நான் சீரியஸாக பார்க்குறது, இதில் இந்த பட்ஜெட் முழுவதும் வரக்கூடிய ஒரு இஷ்யூ பிபிபி மாடல். இது வந்து சம்திங் டேஞ்சரஸ்ன்னு நான் பார்க்குறேன். அஃப்கோர்ஸ் நீங்கள் கேபிட்டலிஸ்ட்டாக இருக்கிறவங்க இதை சரின்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட்கிட்ட பைசா இல்லைன்னா என்ன பண்ணுறது? இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டூடெண்ட் ஹவுசிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு ஒன்று நிறுவனம் நாங்கள் உருவாக்க போகிறோம். அதில் வந்து ஒரு 2 லட்சம் பெட்ஸ் இருக்கிறது மாதிரி ஒரு ஹாஸ்டல் கட்டுறதுக்கு, ஒரு நல்ல மாடர்ன் ஹாஸ்டல்ஸ் கட்டுறதுக்கு நாங்கள் வந்து ப்ரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் மாடலுக்கு போகிறோன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி நம்முடைய ஹாஸ்டல்ஸ் இப்போ எதுவும் தனியார் ஹாஸ்டலாக இல்லை, கவர்மெண்ட்டு இதில் இருக்குது. ஃபஸ்ட் டைம் இவங்க தனியாருக்கு போகிறாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து டிரான்ஸ்போர்ட்டில் இதே மாதிரி அதை சொல்கிறாங்க. டிரான்ஸ்போர்ட்டில் அதை வேறு வார்த்தையில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா ஜிசிசி மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. திமுக கவர்மெண்ட் இதை அமுல்படுத்தி பிறகு அவங்க நிப்பாட்டிட்டு இவங்களே பேருந்து வாங்கிறது அப்படின்னு போனாங்க. இந்த ஜிசிசி மாடல் என்னன்னா, இப்போ கொஞ்சம் பஸ் இங்கே ஓடிட்டுருக்கு. அதாவது பஸ்ஸு தனியாருக்கு சொந்தமாக இருக்கும், டிரைவரு அந்த நிறுவனத்துக்கு சொந்தமாக இருப்பார், கண்டக்டர் மட்டும் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷனில் உள்ளவர் இருப்பார். ஸோ இந்த வருமானத்தை இவங்க வாங்கிப்பாங்க. வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வயபிலிட்டி கேப் இது வந்து இப்போ அந்த நிறுவனத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, 1 கிலோமீட்டருக்கு அநேகமாக 73 ரூபா ஒன்று இருக்குது, 95 ரூபாய்ன்னு நினைக்கிறேன் இன்னொன்று, அப்படியே ஒன்று வச்சுருக்காங்க. 1 கிலோமீட்டர் ஓடுனா அந்த நிறுவனத்துக்கு அந்த பஸ்ஸு யார் உரிமையாளரோ அவங்களுக்கு 73 ரூபா கொடுப்பாங்க. 95 ரூபாய்ங்கிறது ஏசி பஸ்ஸுக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டுக்கும் இந்த வசூல் நம்ம கார்ப்பரேஷனில் இருந்து போகிற கண்டக்டர் வசூல் பண்ணுறாரு பார்த்தீங்களா, அந்த பணத்துக்கும் அதே போல் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்துக்கும் இடையில ஒரு கேப் இருக்கும்ல. இதில் வேர்ல்டு பேங்க் வந்து வேர்ல்டு பேங்குங்கிறது நமக்கு உதவுறதுக்காகலாம் வரல, இந்த டோட்டல் ஃபினான்ஸ் கேபிட்டலுடைய ஏஜெண்டாக தான் அவங்க இங்கே வராங்க. அப்போ அவங்க வயபிலிட்டி கேப் ஃபண்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க. ஓகே, இதை அமுல்படுத்தணுன்னா, அது வயபிளாக இருக்கணும்னா, சஸ்டெயினாக இருக்கணும்னா உங்களுக்கு நட்டம் பெருசாக வரக்கூடாதுன்னு அது கொஞ்சம் கொடுப்பாங்க. மீதியை நீங்கள் ஏற்றுக்கணும் அல்லது லாபம் வந்தால் எடுத்துக்கணும். இது கொஞ்ச நாளைக்கு இருக்கும். இப்போ இதில் தான் இவங்க 1000 பஸ் வாங்க போகிறேன்னு சொல்கிறாங்க. அதே போல் இன்னொரு ஏரியா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இதுவரை தமிழ்நாட்டில் இப்போ நமக்கு வந்து இந்தியா முழுவதும் வேறு எங்கேயும் இருக்கான்னு தெரில, இடையில கர்நாடகாவில் ஒரு ப்ரொப்போசல் சொன்னாங்க. இப்போ நம்ம இதை பொறுத்தளவில் உங்களுக்கு தெரியும், இபியை பொறுத்தளவில் ஒன்று ஜெனரேஷன், ரெண்டாவது ஜென்ரேட் ஆனதை டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. இது வந்து நீங்கள் இங்கேருந்தும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறது. இன்னொன்று வந்து டிஸ்ட்ரிபியூஷன், அதுதான் நம்ம வீட்டுக்கு வர்றது. இந்த 3 தான் பெரிய ஏரியா. இதைத்தான் நம்ம
ஒரு 3, 4, 5, 6 பிரித்து வச்சுருக்காங்க தமிழ்நாட்டில். ஜென்ரேஷன் 1, அப்புறம் இதுக்கெல்லாம். சரி, அதுக்குள்ளே போக வேண்டாம். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து அரியலூர் வரை இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் வரக்கூடிய இந்த டிரான்ஸ்மிஷன் லைனை அவங்க வந்து பிபிபி மோடுக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க. ரொம்ப இதுவரை அநேகமாக தமிழ்நாட்டில் எந்த இடத்துலையும் டிரான்ஸ்மிஷன் லைன் வந்து தனியார்கிட்ட இல்லை. அதை கொண்டு போக போகிறேன்னு சொல்கிறாங்க. சம்திங் வெரி சீரியஸ். நீங்கள் இந்தியா முழுவதுமே உங்களுக்கு தெரியும் நேஷ்னல் கிரிட் இருக்குது, எங்கேருந்தும் எல்லா இடத்துக்கும் போகும். இப்போ ப்ரைவேட்டு கூட காசு கொடுக்குறதில்ல. ஆக்சுவலாக அதை சில இடங்கள் சில மாநில அரசாங்கங்கள் வாங்குறாங்க. அதுக்கு வீலிங் சார்ஜுன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் இந்து பாரத்னு ஒரு கம்பெனி தமிழ்நாட்டில் மூடிட்டு போனதுக்கே காரணம் தான். இது இப்போ இருக்க சீஃப் செக்ரட்டரி இருக்கார் இல்லையா, அவர் டிஎன்இபி சேர்மனாக இருக்கும்போது அவங்களுக்கு 700 கோடி ரூபா பணம் கொடுக்குறத அர்ஜி பண்ணாங்க. அவர் முடியாதுன்னு சொல்கிற போது நீங்கள் வீலிங் சார்ஜ், இதை டிரான்ஸ்மிஷன் லைனாக நீங்கள் தனியாருக்கு கொண்டு போகிறது அப்படிங்கிறது சம்திங் வெரி சீரியஸ். அது வந்து ரொம்ப சிரமத்தை உருவாக்கும். இப்போ இதுலேயே அந்த ஒயிட் பேப்பர்லேயே அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், நாங்கள் வந்து ஜென்ரேஷனை தனியாருக்கு கொடுக்க போகிறோம். இப்போ ஜென்ரேஷன் மெஜாரிட்டி தனியார்கிட்ட தான் இருக்குது, மெஜாரிட்டி தனியார்கிட்ட தான் இருக்குது, அல்லது நம்ம வெளியிலேருந்து வாங்குகிறோம். 24,000 மெகாவாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 6,000-7,000 மெகாவாட் தான் நம்ம உற்பத்தி பண்ணுறோம். மீதி எல்லாம் என்னென்னா நீங்கள் வந்து என்எல்சி, அதே போல் இவங்க கூடங்குளம் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டு, அப்புறம் வேறு இடங்கள்ல இருந்து இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும் நேஷனல் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட், நீங்கள் வந்து ஷேர் வாங்குறது மாதிரி இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எவ்வளோ ரூபாய்க்கு டே ஹெட் மார்க்கெட்டுன்னு சொல்கிறாங்க. நாளைக்கு வேணும்னா இன்றைக்கி சொன்னோன்னா என்ன இதுன்னு கோட் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போது இந்த தனியாருக்கிட்ட கொடுக்குறதுங்கிறது அவர் ஏற்கனவே ஜென்ரேஷன் சொன்னார், இதை தனியாருக்கு கொடுக்குறாங்க. 1. 2வது ஸ்மார்ட் மீட்டர் சம்மந்தமாக சொல்கிறார். இதை சாதாரணமாக பார்த்தா நம்ம மிடில் கிளாஸுக்கு ரொம்ப சந்தோஷமாக தெரியும், ஸ்மார்ட் மீட்டர் பொருத்திட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு. இது வந்து ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தின பெரும்பாலான இடங்களில் பீக் அவர் சார்ஜஸ்க்கு போகிறாங்க. நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எவ்வளவு கட்டணம் என்பதை சாதாரண நேரத்தில் நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கலாம். பீக் ஹவர்ஸ் இருக்கு இல்லையா, நான் 8 to 12 அல்லது 6 to 10ன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரியான நேரங்களில் இருக்கிறதுக்கு கூடுதலான சார்ஜ் வாங்குறது. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் அதுக்குள்ளே அடங்கியிருக்கு. இதோடு சேர்ந்து எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர் நிர்மல்குமார் அவர்கள் சொன்ன அந்த இதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எது ஒயிட் பேப்பர், அதில் 13வது பக்கத்தில் ஒன்று சொல்கிறார். அதில் தான் அவர் வந்து இந்த எவ்வளோ எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, நாங்கள் எவ்வளோ எடுக்க போகிறோன்னு சொல்கிறார். அதில் கீழே ஒரு நோட் இருக்கும். பெரும்பாலானவர்கள் இந்த நம்பரை பார்த்தோம்னா இந்த நோட்டெல்லாம் பார்க்க மாட்டோம். இப்போ நம்ம சில அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருக்கோங்க கீழே டிஸ்க்ளைமர் மாதிரி, அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்கள் இனிமேல் வந்து இந்த 21,000 பேர் எடுக்கிற போது, நான் சொன்ன இந்த 21,000 பேர் எடுக்கிற போது அவங்கள மல்டி ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு நாங்கள் அவங்கள ரெடி பண்ணுவோம். அவங்க வந்து இந்த ரீடிங் எடுக்கிறது உட்பட பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் அவங்க சொல்கிற அந்த ஸ்மார்ட் மீட்டர் வந்துருச்சுன்னா இந்த தெருவில் நடந்து போனால் போதும். நம்ம இப்போ ஃபோனை ஆன் பண்ணோன்னா என்ன வைஃபை எல்லாம் நமக்கு இருக்குதுன்னு காமிக்குதோ அது மாதிரி என்னென்ன நம்பரில் இருக்கக்கூடிய மீட்டர்னு காமிக்கணும். நீங்கள் ஒவ்வொரு மீட்டராக இந்த நம்பரை அமைக்கிட்டு போட்டிங்கன்னா எவ்வளோன்னு வந்துடும் ஆக்சுவலாக. ஸோ இதுக்கு என்ன தேவையில்லைன்னா, இப்போது அவங்க அந்த அசஸர் கேட்டகரிக்கு ஆக்சுவலாக வந்து டிகிரி ஹோல்டர்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் கேடர் அவங்க ஏபிசிடின்னு எடுத்திங்கன்னா அவங்க வந்து சி கேடரில் இருப்பாங்க, டியில் இருக்க மாட்டாங்க. ஃப்யூச்சரில் இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த மல்டி ஸ்கில்லிங் வந்த பிறகு இவங்க எல்லோரும் பண்ணிடுவாங்க. ஸோ இது எலக்ட்ரிசிட்டியை தனியார் மயமாக்குவதற்கான வேலைகளின் ஒரு குறிப்பிட்ட பகுதி. அது எங்கெல்லாம் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்கன்னா, சென்னை பண்ண போகிறாங்க, தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய வணிக நிறுவனங்கள் சிறு குறு தொழில்களுக்கு அதை அப்ளை பண்ண போகிறாங்க, பெருநிறுவனங்களுக்கும் பண்ண போகிறாங்க. அது ஒரு சீரியஸான பிரச்சனை. மற்றபடி வந்து நீங்கள் மூத்த குடிமக்களுக்கு உண்மையிலே சில ஏரியாக்கள் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒன்று ஓய்வில்லங்கள் கட்டுவது, 2வது ஒரு 1000 மொபைல் கிளினிக் நேரடியாக போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப பக்காவானது. ஒரு 5000 பேருக்கு ஒரு சப் சென்டர், 30,000 பேருக்கு ஒரு
அது என்னது பிரைமரி ஹெல்த் சென்டர், தாலுகா தலைமை மருத்துவமனை, மாவட்ட தலைமை மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பக்கா ஸ்ட்ரக்சர். இதில் அங்கேயும் இங்கேயுமா கொஞ்சம் பிரச்சனை இருக்கலாம். ஆனால் இருந்தாலும் கிராமங்களில் இருக்கக்கூடிய வயதானவர்கள் இந்த போக்குவரத்தே பிரச்சனையாக இருக்கிற இடத்துல நேராக போகிறது, ஒரு டாக்டர், ஒரு நர்ஸ், ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட். எண்முறை வைத்தியம்ங்கிறது அதை தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஃபிசியோதெரப்பியை தான் சொல்கிறாங்க. இந்த 3 பேரும் போவாங்க. ஏன்னா மேக்ஸிமம் ஃபிசியோதெரப்பி தேவை அப்படிங்கிற முறையில் அது ஒரு பாசிட்டிவான அம்சம். ஒரு 40 ஓய்வு இல்லங்கள், அது ரொம்ப முக்கியமானதுன்னு நான் பார்க்குறேன். நிறையா பேர் இப்போ நீங்கள் கோவிட் பீரியடில் தான் நம்ம பார்த்தோம், நிறையா பிள்ளைங்க வெளிநாட்டில் இருப்பாங்க, இங்கே கவனிக்கிறதுக்கு ஆளே இல்லைங்கிற நம்ம இருந்தது. அதிலிருந்து அவங்க ஒரு 40 இல்லங்கள் கொண்டு வர்றேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பிரச்சனை அடுத்து நான் பார்க்குறது கால்நடை இன்சூரன்ஸ். கிராப் இன்சூரன்ஸ் இருக்குது, கால்நடை இன்சூரன்ஸ் எவ்வளவு. இப்போ நீங்கள் இதில் எல்லாம் வந்து அந்த கணக்கை பார்த்தீங்கன்னா தெரியும். நெல்லையில் வந்து நெல்லை தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு பெரிய வெள்ளம் வந்தது இல்லையா? அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மிகப்பெரிய சேதங்களில் ஆடு, மாடு, பூனை, நாய் இதெல்லாம் செத்துருக்கும். அதில் ஆடு மாடுங்கிறது அவங்களுடைய வாழ்வாதாரம். இப்போ அதுக்கு இன்சூரன்ஸ் என்று சொல்லியிருக்காங்க. அது ஒரு பாசிட்டிவான அம்சம் என்று நான் பார்க்குறேன் முதல் இதை. ஆனால் என்னென்னா இந்த மெடிக்கல் இது சொல்லும்போது ஆக்சுவலாக அமைச்சர் அருண்ராஜ் இடையில சொல்லும்போது பெரிய நகரங்களில் எல்லாத்தையும் மாஸ்டர் ஹெல்த் செக்கப் அந்த இங்கே ராஜீவ்காந்திலையும் ஓமந்தூராரில் மட்டும் இருக்குது, மற்ற இடங்கள்ல அவ்வளவு கிடையாது. அது மாஸ்டர் ஹெல்த் செக்கப்னு போட்டிருப்பாங்க, ஒரு 1000 ரூபா வாங்குவாங்க, அந்த பிளட்டு யூரின் அது மட்டும் டெஸ்ட் பண்ணி அப்படி விட்டுருவாங்க. பட் மாஸ்டர் ஹெல்த் செக்கப்புங்கிறது ஆல்மோஸ்ட் தாவேக்காவினுடைய தேர்தல் வாக்குறுதியில் என்ன இருக்குன்னா, இயர்லி ஒன்ஸ் எல்லாத்துக்கும் மாஸ்டர் ஹெல்த் செக்கப் ஃப்ரீயாக பண்ணுவோன்னு இருக்குது. ஆனால் இப்போ இதில் அதுக்கான திட்டங்கள் ஒருவேளை அவங்க இதில் சொல்கிறாங்களான்னு தெரில. மானிய கோரிக்கை இதெல்லாம் ஒரு பெரிய இது தானே, அதில் பார்க்க முடியும். விவசாயிகளை பொறுத்தளவுலையும் பெருசாக எதுவும் வந்த மாதிரி எனக்கு தெரியலை. இண்டஸ்ட்ரியல் பாலிசி சொல்ல போகிறதா சொல்லியிருக்காங்க, வெல் அண்ட் குட். ஆனால் ஒர்க்கருக்கான பாலிசி எதையுமே சொல்கிறதில்ல இவங்க எல்லாருமே. யாருமே என்னென்னா, நீங்கள் நிறையா மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் அவன் நாட்டில் அப்படி பண்ண முடியாது. 5 days வீக்கு 36 மணி நேரம். இப்போ நீங்கள் ஃப்ரான்ஸ் வந்து இன்ஃபோசிஸுக்கு என்ன சொன்னாங்க, ஃபைன் போட்டிருக்காங்க இல்லையா? இப்போ சமீபத்தில் ஏன் ஃபைன் போட்டாங்க? அவர் இங்கே இந்தியாவில் என்ன சொல்லிகிட்டு இருந்தார் தெரியுமா? நாராயணமூர்த்தி சொல்லும்போது, வீட்டில் என்ன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு மாற்றி மாற்றி பார்த்துப்பீங்களா? நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமையிலையும் வேலை பார்க்கலாம், வாரத்துக்கு 70 நாள் வேலை பார்க்கலாம். இதை எங்கேயாவது இங்கே ட்ரை பண்ணி பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன். வேலை நேரத்தை தாண்டி வேலை வாங்கியதற்காக கோடிக்கணக்கில் அவர் ஃபைன் கட்டியிருக்கார். ஸோ நம்ம ஊரில் மல்டிநேஷ்னல்ஸ் அங்கே இருக்கலாம் ஒழுங்காக தான் இருக்காங்க. ஆனால் நம்ம ஊருக்கு வரும்போது எந்த சட்டங்களையும் மதிக்கிறது இல்லை, எதையுமே பண்ணுறதில்ல. அப்போ இப்போ என்னென்னா, நீங்கள் இண்டஸ்ட்ரியல் பாலிசியை மட்டும் சொல்லிட்டு போகிறீங்களே தவிர, இங்கே இருக்கக்கூடிய அல்டிமேட்டாக இண்டஸ்ட்ரி எதுக்கு வேணும்? நிறையா வருமானம் வரும். வருமானம் வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், மனித வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக தான் எல்லான்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா அது மட்டும் இருக்கும். அதை பற்றி அவங்க சொல்லலை அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இன்னொன்று வந்து எம்எஸ்எம்இ சம்மந்தமாக பெருசாக எதுவும் இதில் கிடையாது. நீங்கள் அவரே சொல்கிறார் 43 லட்சம் ப்ளஸ் 43 லட்சம் ப்ளஸ் எம்எஸ்எம்இஸ். நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட்டில் 30% அவங்க, வேலை வாய்ப்பில் பெரும்பகுதி அவங்க. அப்புறம் நீங்கள் பெரிய இண்டஸ்ட்ரிலாம் வரும்போதே நிலம் ஃப்ரீயாக கொடுப்பீங்க, தண்ணி ஃப்ரீயாக கொடுப்பீங்க, எலக்ட்ரிசிட்டி கன்செஷனில் கொடுப்பீங்க, சம்பளமே கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க ஒரு பகுதிக்கு. ஆனால் இவ்வளவையும் தாண்டி இது எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இ செக்டாருக்கு நீங்கள் அவங்க இந்த ஃபிக்ஸட் சார்ஜஸை நீக்க சொன்னாங்க. எது? மின்சாரத்துக்கு நிலை கட்டணத்தை நீங்கள் மாற்றுங்க, பீக் ஹவர் சார்ஜஸை விடுங்க. அஃப்கோர்ஸ் அது சஸ்பெண்ட் ஆகி இருந்தது, இப்போ திரும்ப வந்துருச்சான்னு தெரியல. பீக் ஹவர் சார்ஜஸ் மட்டும் அது நீங்கள் எப்போதுமே உங்களுக்கு எம்எஸ்எம்இ தான் உங்களை காப்பாற்றி வைக்கும். நீங்கள் சைனா 2008 உலகம் முழுவதும் கிரைசிஸ் வந்தது, அந்த சப்ரைம் கிரைசிஸ் வந்தபோது எப்படி நீங்கள் மட்டும் அதிலேருந்து தப்பிச்சிங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்ன ஒரே வார்த்தை என்னென்னா, எங்கிட்ட இருந்து எம்எஸ்எம்இ தான் இது எல்லாத்தையும் தாக்கு பிடிச்சி நிற்கிறதுக்கு வாய்ப்பாக இருந்ததுன்னு. நம்மகிட்ட அது இல்லை. அதே போல் நீங்கள் வந்து இந்த வெற்றி வீடுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது வந்து ஓகே, நல்ல முயற்சி. இப்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3.1 லட்சத்துலேருந்து 5 லட்சமாக கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க.
அநேகமாக 5 லட்சத்தில் வீடு கட்ட முடியாது. அப்போ இதுக்கு மேலே ஃபண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற ஆட்கள் மட்டும்தான். இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு 350 கோடியா 7000 வீடுகள்னு நினைக்கிறேன், 7-5-35 ஆமாம் கட்ட போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா ஒரு 5 லட்சமாக இல்லைன்னா இதை யார் பயன்படுத்துவாங்கன்னா உண்மையிலேயே கஷ்டப்படுறவன் இருக்காங்களா, அவன் இந்த வீட்டை கட்ட முடியாது. இந்த 5 லட்சத்துக்கு மேலே காசு போடுறதுக்கு யார் வாய்ப்பு இருக்காங்களோ அவங்கள தான் அவாய்ட் பண்ணுவாங்க. இப்போ என்னோடய வருமானம் வந்து என்னைனால நான் போட முடியாது, ஆனால் நான் தான் டிசர்விங், எனக்கு குடிசை வீடு இருக்குது. ஆனால் உங்களுக்கு நீங்களும் குடிசை வீடு வச்சுருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு வேறு ஒரு வருமானம் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து இவங்க 5 லட்சம் கொடுத்தாங்கன்னா கூட 5 லட்சம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை அவைல் பண்ணுவீங்க, நான் இதை வேணான்னு சொல்லிடுவேன். அப்போது உங்கள் இன்டென்ஷனோட உங்கள் திட்டம் பொருந்தி போகணுன்னா அது இப்போதைக்கு அதை அவங்க அப்படி யோசிச்சா தான். அதே போல் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, இந்த மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் சம்மந்தமாக பேசுகிற ஏரியாவில் சமீப காலத்தில் 4 பேர் இறந்து போன ஒரு ஊருன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம். அதில் கன்னியாகுமரி மாவட்டமே இல்லை. அப்படி சில மிஸ்ஸஸ் இருக்குது அதில். ஒருவேளை டிவிக்கு எம்எல்ஏஸ் யாரும் இல்லாததுனால அது இல்லையான்னு தெரில. ஆனால் என்ன பிரச்சனைனா ஆமாம் 5 பேரில் 3 பேர் அந்த ஊருக்காரங்க தான். யார் காங்கிரஸில் 4 பேர் சார். நீங்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க, அங்கே வெளியிலேருந்து ஆதரவு தெரியுதா? சரி, நீங்கள் கலாய்ச்சிக்கங்க. பட் ப்ராப்ளம் என்னென்னா நான் என்ன பார்த்தேன்னா அந்த மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட்டுங்கிறதுல யானை அடித்து சமீபத்தில் 2 பேர் இறந்து போனாங்க. இன்னொருத்தர் ஏதோ ஒரு காட்டு விலங்கு தொடர்ச்சியாக அந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது, அதை விட்டுட்டாங்க. சுற்றுலாத்துறை அமைச்சர் அந்த ஊரில் தான் இருக்கார். மகாபலிபுரத்தை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெஷல் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காரு, எவ்வளவு என்னன்னு சொல்ல. ஆனால் என்ன பிரச்சனைனா இதை விட கன்னியாகுமரி பெரிய ஏரியா. கன்னியாகுமரி மட்டும் இல்லை, கன்னியாகுமரி, முட்டம், அருவிக்கரை, திற்பரப்பு, தொட்டிப்பாலம், நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஏரியா இருக்கும். ஆக்சுவலாக அதை டெவலப் பண்ணுறதுக்கு அது வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி சில மிஸ் ஆன ஏரியாக்கள் இருக்குது. கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அதேமாதிரி எனக்கு தெரிஞ்சு நிறையா ஓட்டு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பழைய பென்ஷன் ஸ்கீம் அப்படியே வந்துருன்னாங்க, அது எதுவும் அதை பற்றியான பேச்சே கிடையாது. அதே போல் ஆசிரியர்கள் நிரந்தரப்படுத்துவோம், ஆசிரியர்கள்ங்கிற வார்த்தையே அதில் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன். அதான் அரசு ஊழியர்கள் அதில் தானே வராங்க. செவிலியர்கள் நீங்கள் செவிலியர்களை பொறுத்தவரை இன்னும் டேஞ்சரஸ். போன தடவை திரு மாசு இருக்கையில் ஒன்று சொன்னார், இப்போ இருக்க செவிலியர்களில் 1000 பேரை நிரந்தரப்படுத்துகிறோம். சரி, இதுவரை என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் எம்ஆர்பி மூலமாக தான், மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு மூலமாக தான் இவங்களெல்லாம் ரெக்ரூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ என்னென்னா தனியாக கான்ட்ராக்டர் 11 மாதத்தில் டெர்மினேட் பண்ணிவிட்டு 1 மாதம் அவங்கள லீவில் விட்டுட்டு, அதாவது என்னவான்னா நிரந்தரமாக நாங்கள் வேலை செய்கிறோன்னு சொல்லக்கூடாதுல்ல. இவர் 11 மாதம் தான் வேலை பார்த்தாரு, இடையில எங்கேயோ போயிட்டார், அவங்க வெளியே நிப்பாட்டணும்னு சொல்ல மாட்டாங்க. கோர்ட்டும் அதையெல்லாம் பெருசாக கண்டுக்காது, அதனால் அவங்க அப்படி ஒன்று சொல்கிறாங்க. ஸோ அந்த ஏரியாக்கள் மிஸ்ஸிங் என்று நான் பார்க்குறேன். அப்போ நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று இதில் பழைய பாலிசிஸ் கண்டினியூ ஆகுது என்பதை தவிர பெருசாக புதுசாக என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஒரு 3 ஏரியா பெட்டர்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஒன்று மூத்த குடிமக்கள், 2 இந்த இவங்க டிரான்ஜெண்டருக்கு சில ஸ்பெசிஃபிக் அட்டன், அதெல்லாம் ஓட்டுக்குன்னு இல்லை, நீங்கள் கவனிக்கப்படாத பகுதியின் மீது கவனம் செலுத்துவது என்கிற முறையில். மற்றபடி இந்த ஆர்கனைஸ் செக்டார் மொத்தமும் அது டோட்டலி நெக்லெக்டட் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ரொம்ப முக்கியமாக அட்ரஸ் பண்ண வேண்டிய ஜென்செட்டினுடைய மேஜர் இதுவே என்னவாக இருந்தது, வேலை வாய்ப்பு. அதுதானே, அந்த வேலை வாய்ப்புக்கான எந்த ஒரு திட்டமும் இதில் இருக்கிறது மாதிரி இல்லை. ஸோ 2-3 ஏரியா, 1 இண்டஸ்ட்ரி, 2 விவசாயம், 3 கல்வி, 4 வேலைவாய்ப்பு ஓவராலாக. அப்படி பார்த்திங்கன்னா புதுசாக எதுவும் வந்த மாதிரி இல்லை. மாறாக நிறையா திட்டங்கள் இவங்க கல்வி சம்மந்தமாக சொன்னால் கூட நீங்கள் ஒதுக்கீட்டை குறைத்த பிறகு இதில் எப்படி நீங்கள் மேலே போக முடியும் அப்படிங்கிற. இப்போ மதுரையில் அடுத்த வருஷம் ஒரு லா காலேஜ், ஒரு 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 பெரிய உயர்தர சட்டக்கல்லூரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், குட்.
அப்போ அதுக்கு கொஞ்சம் செலவாகும். ஏற்கனவே உயர்கல்விக்கு நீங்கள் கொடுத்துருக்கிறது குறையாக இருக்குது. அது சட்டக்கல்விக்கு கீழே வருதா என்னெல்லாம் எனக்கு தெரியல. இப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பட் கடனை பற்றியெல்லாம் ரொம்ப பேசியிருக்காங்க. ஐ திங்க் ஒயிட் பேப்பரில் இருந்ததுலேருந்து மாறி இதில் பேசுகிறாங்க. ஒயிட் பேப்பரில் சொன்னது கம்ப்ளீட்டாக நான் அதை ஏற்கனவே சொன்னேன், இங்கே ஒரு டிபேட்லேயே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இந்த லோன் கொடுக்குறவன் லெண்டிங் ஏஜென்சிஸ் பேங்க்ஸ் அவன் சொல்கிற கேட்டகரியிலலாம் வைக்கக்கூடாது. என்னையை பொறுத்தவரை கன்சர்ன் என்னவாக இருக்கும், தமிழ்நாடு நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் அவன் வந்து ஏர்போர்ட் இருக்கா, சீபோர்ட் இருக்கா, 8 வழிச்சாலை இருக்கான்னு பார்ப்பான். நான் என்ன பார்ப்பேன், ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரொம்ப பக்கத்தில் ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது, எலிமெண்ட்ரி ஸ்கூல் போகிறதுக்கு, ஹைஸ்கூல் போகிறதுக்கு, ஹையர் செகண்டரி ஸ்கூல் போகிறதுக்கு. அதே போல் இப்போது நீங்கள் மொபைல் கிளினிக் சொல்கிறோம்ல, அப்போ ஒரு ஆள் வந்து அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு எவ்வளோ தூரத்தில் இருக்குது. இப்போ இன்றைக்கி ரொம்ப பெருமையாக பேசியிருக்கார். 99.3% அவர் சொன்னதில் பர்த்ஸ் வந்து நம்ம ஊரில் வந்து ஹாஸ்பிட்டல் நடக்குது, டெலிவரிஸ் ஹாஸ்பிட்டல் நடக்குது. இல்லை 53% கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு சொல்லியிருக்கார். இட்ஸ் குட். உண்மையிலே இது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. இது வந்து தாயினுடைய இறப்பை குறைக்கும், பிறப்பின் போது குழந்தையினுடைய இறப்பை குறைக்கும். முன்னால் சில பேருக்கு அந்த கையெல்லாம் இழுக்கிறத வச்சு பிறக்கும்போதே இந்த கைகள் மாறி டிசேபிளாக மாறுறது, அதெல்லாம் இது ஒரு பெரிய விஷயம். இது 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 எப்படி சாத்தியமாச்சு? நீங்கள் எவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தமிழ்நாட்டில் உருவாகிருக்கு. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை விட்டுட்டு நீங்கள் ஏர்போர்ட் இல்லை, சீபோர்ட் இல்லை, 8 வழிச்சாலை இல்லைன்னு சொல்ல முடியாது. அஃப்கோர்ஸ் அது அவசியம். ஆனால் அதுக்கெல்லாம் இதுவும் ஒரு முக்கியமானது. நீங்கள் இன்றைக்கி நிறையா ஏர்ன் பண்ணுற ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில், இப்போ கேரளா வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு நிறையா ஏர்ன் பண்ணுறாங்க. அது என்னது, ஸ்கூலில் அவங்க வந்து இதில் டெவலப் பண்ணது, காலேஜஸ் டெவலப் பண்ணது, அவங்க ஆரம்பத்திலே லிட்ரஸி ரேட்டில் முன்னால் போனது, இது எல்லாம் சேர்ந்தது. ஸோ ஒரு பெரிய விஷன் இருக்கிறது மாதிரி தெரியல. ஏற்கனவே இருக்க பட்ஜெட்டில் இருந்தனுடைய தொடர்ச்சி நம்பர் 1. 2, அவங்க அது பேர் என்ன, தேர்தல் அறிக்கையை தூக்கி தனியாக வச்சுட்டாங்க. தனியாக வச்சுட்டு அதெல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டாம்ப்பா, ஏற்கனவே இருக்கிறதுல சின்ன சின்ன மாற்றங்களை பண்ணிப்போம் அப்படின்னு வச்சுருக்கதா தான் நான் பார்க்குறேன். ஓகே. ஸோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தாங்கல்ல சார், கசானா காலி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அதுக்கப்புறம் கடன் இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளவு கடன் இருக்கும்போது அதனால் எங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை தான் நாங்கள் பண்ண முடியும், மக்களுக்கான சேவையை நாங்கள் செய்வோன்ட்டு. அதற்கான ஒரு பட்ஜெட்டை அந்த பட்ஜெட்டை புரிஞ்சிக்க முடியாதா? இந்த ஊரில் இருக்கிறதுலே நம்பர் 1 பணக்காரர் யார் நம்ம நாட்டில்? டாட்டாவோ பிர்லாவோ அதானியோ அம்பானியும் வச்சுக்கோங்க. அவங்க கடன்காரங்களா இல்லையா? அவங்க கடன் வச்சுருக்காங்க, கடன் வாங்கியிருக்காங்க. அவங்களும் கடன் அவங்களும் இல்லை, அவங்க தான் நிறையா கடன் வாங்குறாங்க. நம்மெல்லாம் ஐயோ பாவமா. நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக தள்ளுபடி செய்யப்படுகிற கடன் இருக்குல்ல, அதில் 90% வந்து கார்ப்பரேட் லோன்ஸ். உலகத்திலேயே பணக்கார நாடுன்னு கேட்டால் அல்லது நம்பர் 1 எக்கானமின்னு கேட்டால் நீங்கள் அமெரிக்காவை சொல்லுவீங்க. ஒட்டுமொத்த நாடுகள்லேயே அதிக கடன் வாங்கி வச்சுருக்க நாடு எது? அமெரிக்கா. இந்த கடன்னு பேசுகிறது இருக்கு இல்லையா, சமீப காலத்தில் அது கூடுதலாகவே வருது. முன்னால் லேசாக சொல்லுவாங்க, பட்ஜெட்டில் துண்டு விழுந்துருச்சு அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க. இப்போ அவங்க வேறு மாதிரி சொல்கிறாங்க. ஸ்டேட்ஸ் ஓன் டேக்ஸ் ரெவென்யூ கம்மியாயிருச்சு, ஃபிஸ்கல் டெஃபிசிட் அதிகமாகிருச்சு, ரெவென்யூ டெஃபிசிட் அதிகமாகிருச்சு, லோன் அதிகமாகிருச்சு, இன்ட்ரெஸ்ட் கட்டுறோம். இந்த வார்த்தைகளை நீங்கள் எப்போதுமே தூக்கி வச்சுருங்க. நான் அது ஒன்றுமே இல்லை, அது கான்சிக்வன்ஸே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். இதையெல்லாம் எதுக்கு நீங்கள் வேர்ல்டு பேங்க்கோ ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்கோ எதுக்கு பயன்படுத்துகிறாங்க? இதில் ஒரு வார்த்தை வருது, நீங்கள் வந்து அர்பன் ஹவுசிங் டெவலப்மெண்ட் 1க்காக பிபிபி மாடல், அதுலேயும் பிபிபி மாடல் போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. இடையில் நம்ம அந்த குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள்லாம் இருக்குல்ல, அது ஃப்ரீயாக தான் கட்டி கொடுத்தாங்க. 2020 OPS தான் ஹவுசிங் மினிஸ்டராக இருந்தார். அப்போ வந்து அவங்க ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்கு, யூனியன் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு 3 பேரும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் 1.5 லட்ச ரூபாயிலேருந்து 7 லட்ச ரூபா வரை நீங்கள் சாதாரண மக்கள்கிட்ட வாங்கணும். சண்டை போட்டு அந்த கேபி பார்க் இஷ்யூவில் தொடர்ச்சியாக சண்டை போட்டோம். ஏடிஎம்கே பீரியடில், டிஎம்கே பீரியட்லையும் சண்டை போட்டோம். அஃப்கோர்ஸ் அதை ஏற்றுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ப்ராப்ளம் என்னென்னா, இதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் அந்த நான் சொன்னல ஜிசிசி மாடல், கிராஸ் காஸ்ட் கான்ட்ராக்ட் மாடல், டிரான்ஸ்போர்ட் நட்டத்தில் போகுதுப்பா, எனவே நீ இந்த மாடலுக்கு போ, இந்த மாடலுக்கு போனால் நான் லோன் கொடுக்குறேன்னு அவன் சொல்கிறான். ஸோ அவன்கிட்ட இருக்க வேர்ல்டு பேங்க்னா நம்மளாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம்? வேர்ல்டு பேங்குங்கிறது என்னது?
அப்பட்டமான நம்ம ஊர் கந்துவட்டிக்கார மாதிரி சில கந்துவட்டி நாடுகள் சேர்ந்து அல்லது கந்துவட்டி பெரிய பணக்காரர்கள் சேர்ந்து அதை வச்சுருக்கான். அப்போ இங்கே வரும்போது இதை ப்ரைவேட்டைஸ் பண்ணணுங்கிறது அவனோட இது நட்டம். இப்போ டிரான்ஸ்போர்ட்டு என்னை பொறுத்தவரை அது நட்டத்தில் தான் போகும். 10 பேர் இருக்க ஊருக்கு பஸ்ஸு போகணுமா வேண்டாமா? அதோடு சேர்ந்தது தான் இது. அந்த ஊரில் இருக்கிற குழந்தைகளும் படிக்க வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுத்தால் 10 பேருக்காக 20 கிலோமீட்டர் இல்லை 50 கிலோமீட்டர்னாலும் போயிட்டு வரணுங்கிறது என்னோட அபிப்பிராயம். இல்லைன்னா நீங்கள் அவனை விட்டுறணும்னு அர்த்தம். செல்வி ஜெயலலிதா சிஎம்மாக இருக்கையில் ஒன்று பண்ணாங்க, பஸ் பாஸை ரத்து பண்ணிட்டாங்க. பட் அடுத்த வருஷமும் அவங்க ரெஸ்டோர் பண்ணாங்க. அது ஒரு ஸ்டடியின் அடிப்படையிலானது. கேர்ள் ஸ்டூடெண்ட்டினுடைய ட்ராப் அவுட் ரேட் வந்து எக்கச்சக்கமாக மாறிடுச்சு. காரணம் என்னென்னா 2 குழந்தைகள் இருக்குது, பஸ்ஸு போகிறதுல பிரச்சனை வந்ததுன்னா முதல்ல நிப்பாட்டுறது நல்லா படிக்கிற பிள்ளையா மோசமாக படிக்கிற பிள்ளையான்னு பார்க்க மாட்டாங்க. நீ பொம்பளை பிள்ளை இவ்வளோ படித்தா போதும்னு நிப்பாட்டிடுவாங்க கிராமப்புறங்களில். ஸோ அதுதான் நடக்கும். கிராமப்புறத்தில் இருக்க பஸ்ஸு வெறுமனே மனித பயணத்துக்கு மட்டும் இல்லை, ஆட்டுக்குட்டி, கீரை, கத்தரிக்காய், வெங்காயம் எல்லாம் அது மூலமாக தான் வரும். ஒரு 10 கிலோ வெங்காயம் அல்லது 10 கிலோ கத்தரிக்காய் வச்சுருக்கவர் அது தனியாக ஒரு வேன் பிடிச்சி வர முடியாது. கிராமப்புறத்தை வசதி வாய்ப்புகள் உள்ள நகர்ப்புறத்தோடு இணைப்பதற்கான வெஹிக்கிளாக அது இருக்க வரைக்கும் அது இருக்கும். எலக்ட்ரிசிட்டி லாபத்தில் போகலாமா? போயிடலாம். நாளைக்கே எவனுக்கும் 1 யூனிட்டு கூட ஃப்ரீயாக கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி, அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து உங்கள் செட்லேருந்து யாராவது ஸ்காலராக அல்லது லீடராக வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க தெருவிளக்கில் படித்தாங்க அப்படின்னு. இதையே எவ்வளோ நாளைக்கு சொல்கிறது? ஸோ சாதாரண குழந்தைகளுக்கான வாய்ப்பை கொடுக்குற போது யூ ஹாவ் டு சப்சிடைஸ். அவன் தான் டேக்ஸ் பேயர், பெரிய டேக்ஸ் பேயர் நீங்களும் நானுமா தான் இருப்போம். சேலரிடு கிளாஸ் இல்லை நீங்கள் இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா. ஏன்னா நம்ம வாங்குகிற ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து வி ஆர் பேயிங் டேக்ஸ். அவன் தான் டேக்ஸ் பேயர், அவனுக்கானது போகும். அப்போ எனவே இந்த ஸ்டேட்ஸ் ஓன் டேக்ஸ் ரெவென்யூ அல்லது வந்து ரெவென்யூ டெஃபிசிட் அல்லது ஃபிஸ்கல் டெஃபிசிட் அல்லது வந்து அது என்ன டெட்டு, ஜிஎஸ்டிபி ரேஷியோ, இந்த விஷயங்கள் முக்கியமானா நான் முக்கியம்னு சொல்லுவேன். ஆனால் அதை காரணம் காட்டி இவனுக்கு பிடிஎஸ்ஸை நிறுத்து அல்லது அந்த மானியத்தை நிறுத்து, இந்த மானியத்தை நிறுத்துன்னு சொல்கிறதுக்காகத்தான் லெண்டிங் ஏஜென்சிஸ், இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், வேர்ல்டு பேங்க், இங்கே இருக்கக்கூடிய வங்கிகள், இன்க்ளூடிங் சென்ட்ரல் கவர்மெண்ட், அவங்க இதை சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து இந்த எஃப்எம்ஆர்பி ஆக்ட் எப்போ வந்தது? 2003ன்னு நினைக்கிறேன். பட்ஜெட்டில் டெஃபிசிட் இவ்வளோ தான் இருக்கணும், டெட்டு, ஜிஎஸ்டிபி அல்லது ஜிடிபி ரேஷியோ இத்தனை பர்சன்டேஜுக்குள்ளே இருக்கணும். இது எல்லாம் என்னென்னா வேர்ல்டு பேங்க், ஐஎம்எஃப் உங்கள் மேலே திணிக்கிறதுக்கான ஏற்பாடு. எனவே அதை தூக்கி தனியாக வச்சுருங்க. என்ன லெஃப்ட்டு அதில் தான் நாங்கள் வித்தியாசப்பட்டு நிற்கிறோம். நீங்கள் கடன் சொல்லும்போது என்ன பெரிய கடன் உலகத்தில். இல்லை, லாஸ்ட் டைம் கோட் பண்ணதை விட இந்த வாட்டி வந்து பட்ஜெட் அமௌண்ட் கம்மியாக தான் கோட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷன் எடுத்துக்கிட்டோம்னா கூட கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 4000 கோடி கிட்ட கம்மியாக தான் கோட் பண்ணியிருக்காங்க. எஜுகேஷனுக்கான அந்த இம்பார்ட்டன்ஸை கொடுக்கலன்ற கிரிட்டிசிசம்ஸ் வருது. பட் இவ்வளோ கடனை வச்சுட்டு இவ்வளோ தான் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் அவங்க சொல்கிறாங்கல்ல, அது அக்செப்டபுளாக எப்படி சார்? இன்னும் கொஞ்சம் கடன் வாங்கினா என்ன ஆகிடும்? நீங்கள் உங்களுக்கு தெரியுமா? இல்லை, இந்த 10 லட்சம் கோடி கடன் அப்படிங்கிறதே வந்து வெறும் கடனாக மட்டும் இல்லாமல் இந்த ஜிஎஸ்டி இதெல்லாம் சேர்த்து எல்லாம் மொத்தமாக ஒரு கடன் பார்த்தோன்னா 15 லட்சம் கோடி கிட்ட வந்துடும் தமிழக அரசு அப்படின்னு சொல்லப்படுது சார். ஸோ வாட்? 15 லட்சம் கோடி இருந்ததுன்னா ஒருத்தட்ட கேட்டிங்கன்னா ஐயோ தமிழ்நாடு திவாலாக போகுதுன்னு சொல்லுவார். நான் என்ன சொல்லுவேன், எஸ் யூ ஹாவ் டு ரேஷனலைஸ். நீங்கள் வந்து இப்போது நமக்கு வர்ற பங்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகிறதுல 4.07 நமக்கு வர்றது, அத்தனை பர்சன்டேஜ் வருது ஜிஎஸ்டியில். ஆனால் நீங்கள் என்ன பிரச்சனைனா கார்ப்பரேட் டேக்ஸை 30லேருந்து 22 குறைச்சிங்க. நான் அதனால தான் சொல்கிறேன், இந்த கடன்லாம் இல்லாமல் இருக்கணும்னா அதை 30% மாற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. வருஷத்துக்கு சராசரியாக நீங்கள் ஃபஸ்ட் இயர் 1,84,000 கோடி எது மொத்த டேக்ஸ் அதனால் குறைஞ்சது. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கோடிக்கு மேலே குறையுது. இந்த 1 லட்சம் கோடி எடுங்க, எனக்கு 4%னா எவ்வளவு? எனக்கு ஒரு 4,000 கோடி ரூபா எனக்கு வந்துருமே தமிழ்நாட்டுக்கு. இப்படி ஒவ்வொன்றையும் நீங்கள் சொல்ல முடியும். அதே போல் நீங்கள் யாரும் இவங்களுக்கு கொடுக்குறத பற்றி, யாருக்கு கார்ப்பரேட்டுக்கு கொடுக்குறத பற்றி யாருமே பேசுகிறது கிடையாது. இங்கே நான் ஒரு 2 சென்ட் புறம்போக்கு இடத்துல இருக்கேன்னு வச்சுக்கோங்க, 2 சென்ட்டை எனக்கு கொடுக்க மாட்டாங்க.
3/4 சென்ட் தான். கார்ப்பரேஷன்னா 3/4 சென்ட். அது என்னது, நம்ம அடுத்த நகர்ப்புற பகுதிகள்னால் 1.5 சென்ட், கிராமப்புறம்னா 3 சென்ட். எத்தனை 1000 ஏக்கரை கொடுக்குறோம். என்ன விலைக்கு தெரியுமா? நம்ம வாங்கின விலையில் பாதிக்கு தான் கொடுக்குறோம். வாங்குறத விட அதை டெவலப் பண்ணி அதுக்கு ரோடு அமைச்சு அதை சமப்படுத்தி அதுக்கு வாட்டர் ஃபெசிலிட்டி கொடுத்து எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டி கொடுத்த பிறகு அதில் மொத்தத்தில் பாதிக்கு தான் கொடுக்குறோம். நீங்களும் நானும் போய் 100 ரூபாய்க்கு லேண்ட் வாங்கினோன்னா அப்போவும் 13% பத்திரத்தில் போடணும். ஆனால் அவனுக்கு பத்திர சார்ஜே கிடையாது தெரியுமா உங்களுக்கு, ஃப்ரீ, மல்டிநேஷ்னல்ஸ். ஸோ நீங்கள் என்னென்னா அந்த பாலிசி, அதைத்தான் நான் முதல்லயே சொன்னேன், யாரிடமிருந்து பணத்தை வசூலிக்கிறோம், யாருக்கு பணத்தை செலவழிக்கிறோம் என்பதோடு சம்மந்தப்பட்டது. உண்மையிலே என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா நிறையா பேர் யார்கிட்டையோ பணத்தை வாங்கி இந்த சாப்பிட்றவங்களுக்கு ரேஷனுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்ருக்கணும். உண்மை அது கிடையாது. இந்த கவர்மெண்ட் இருக்கிற காசை எல்லாம் டேக்ஸாக கொடுத்துட்டு இந்த எவன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான் பார்த்தீங்களா, அவன் காசு தான் மற்றவங்களுக்கு சம்பளமாக வருது, அவன் காசு தான் உங்களுக்கு ரோடாக வருது. ஏரோப்ளைன் போகிறத அண்ணாந்து பார்க்குற ஒருத்தர் இருக்காங்க இல்லையா, அதை பார்க்குறதுக்கு டூர் கூப்பிட்டு வர்ற ஏரியாலாம் இருக்குது. இப்போவும் ஏர்போர்ட்டை பக்கத்தில் கூட்டி கொண்டு போய் இதுதான் ஏரோப்ளைன்னு காமிக்க அவன் கொடுக்குற டேக்ஸில் தான் நீங்கள் எதை கட்டுறீங்க, உங்கள் ரன்வே, உங்கள் எக்ஸ்பேன்ஷன் எல்லாம் இருக்குது. ஆனால் அவனை பற்றி நீங்கள் கண்டுக்கவே மாட்டீங்க, அவன் எடுக்கிறதா சொல்கிறீங்க. எனவே நான் இது எல்லாம் ஒரு பேராமீட்டர் என்பதில் எனக்கு எந்த கவனம் செலுத்தணுங்கிறதுல, ஆனால் உங்களை பயமுறுத்துறது மாதிரி அவங்க சொல்கிறது இருக்கு இல்லையா, அது உண்மை கிடையாது. அதே மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க முக்கியமாக பெண்கள், இளைஞர்கள், குழந்தைகள் 3 கேட்டகரியாக இது பண்ணியிருக்காங்க. அதில் அந்த 2500 ரூபா கொடுக்கறதுங்கிறது இந்த பட்ஜெட்டில் மொத்தமாக பெண்கள் மகளிர் உரிமை தொகைக்கு ஒதுக்கியிருக்கிறது 9807 கோடி. அதுபடி பார்த்தா இன்னும் ஒரு வருஷத்துக்கு அவங்க 2500 ரூபா தர மாட்டாங்க. அப்படி பார்க்குறப்போ நாடாளுமன்ற தேர்தல் நெருக்கும் போது வேணா அவங்க 2500 ரூபா கொடுக்கறதுக்கு அப்படி வேணா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அவங்க அந்த 1000 ரூபா கொடுக்குறது லேட்டானதை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஆமாம், ஏன்னா அது ஃபஸ்ட் டைம் பண்ண சொல்ல அந்த ரேஷியோ எடுக்கணும், சர்வே எடுக்கணும், அதெல்லாம் ஓகே, சரி இதுவும் அதுக்கான டைம் எடுக்கும். அப்படின்னு பார்த்தா நாடாளுமன்ற தேர்தலை குறி வைக்கிறதுக்காக அந்த 2500 ரூபா பண்ணுறாங்க. மேபி அந்த நேரத்தில் அவங்க இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் நாங்கள் இதை செய்வதற்கு தயாராக இருக்கணும்னு சொல்லுவோம். நான் என்ன சொல்கிறேன்னா, கொஞ்சம் இது எல்லாத்துலேயுமே நான் பார்க்குறது என்னென்னா, கொஞ்சம் நல்ல திறமையான நேர்மையான அதிகாரிகளை எடுத்து வச்சுருக்காங்க. இந்த நேர்மை வித்தின் கோர்ட். இப்போ மன்மோகன் சிங் தனிப்பட்ட முறையில் யூ கேனாட் சஸ்பெக்ட் இஸ் இன்டெகிரிட்டி, அவருடைய நேர்மையை நீங்கள் கொஸ்டின் பண்ண முடியாது. ஆனால் காடுகளில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை அதானிக்கு கொடுக்கலாம், அம்பானிக்கு கொடுக்கலாம்னா அதுக்கு பேர் என்னது? வாட் டஸ் இட் மீன்? இவர் காசு வாங்கலைங்கிறதுனாலே அது ஊழல் இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ ஊழல் என்று எதை பார்க்கிறோம் என்பதோடு சம்மந்தப்பட்டது. எனவே என்னை பொறுத்தளவில் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ அவங்க இதை கொடுக்குறது ஒன்றும் தப்பு கிடையாது. மெஜாரிட்டி பேர் 2500 ரூபா கிடைச்சிரும் நம்பினவங்க நிறையா பேர் இருந்தாங்க, அதை அவங்க கொடுக்கணும். அதே மாதிரி இந்த அண்ணன் சீர் சொல்லியிருந்தாங்க 8 கிராம் கோல்டு அப்புறம் பட்டுப்புடவை, அதுக்கு மொத்தமாக 821 கோடி தான் ஒதுக்கியிருந்தாங்க. அப்படி பார்த்தா திருமணங்கள் அதிகமாக நடக்குது. போன தடவை திமுக மேலே சொல்லியிருந்தாங்க, இது மாதிரி நீங்கள் ஒரு கேட்டகரி வச்சுருக்கீங்க தகுதி வாய்ந்த பெண்களுக்குன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் தான் மாற்றினாங்க. அதே மாதிரி இவங்க அது மாதிரியும் கோட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல, தகுதி வாய்ந்த பெண்கள் அப்படின்னா அதை அப்படி தான் பண்ணணும். ஆமாம், அது அப்படி தான் பண்ணணும். இப்போ நான் 2500 ரூபா வரலைன்னொன்று எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம் இருக்குது. என் ஒய்ஃபுக்கு நீ என்னையா 15000 ரூபா அலவன்ஸ் வாங்கிட்டு எதுக்கு நீ அந்த 1000 ரூபாய்க்கு அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு அரசு ஊழியருக்கு வீட்டில் ஒரு திருமணம் நடக்குதுன்னா 8 கிராம் ஃப்ரீயாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆமாம். ஆனால் அரசு ஊழியருங்கிறதுல நீங்கள் யாரை சேர்த்துடக்கூடாது, அங்கன்வாடி ஊழியரையோ அல்லது அதில் நீங்கள் ஒரு இது வைக்கலாம். ஓகே, ஒரு 1,00,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கினா உங்களுக்கு இது கிடையாது அப்படின்னு அதை நீக்கலாம் என்பது தான் என்னோட அபிப்பிராயம். எல்லாத்துக்கும் கொடுக்கணுங்கிற அவசியம் அதில் அது அவசியம் இல்லை, ஆனால் அதை மென்ஷன் பண்ணுறது ரொம்ப அவசியம். ஆமாம், இப்போ இந்த தடவை கூட சொல்லியிருந்தாங்க 25 லட்சம் காப்பீடு, எல்லாத்துக்கும் காப்பீடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதை பற்றியான மென்ஷனே இதில் இல்லை. நான் இந்த காப்பீடுங்கிறத கூட நான் வேறு சென்ஸில் இருந்து தான் பார்க்குறேன். எதுக்கு காப்பீடு? ப்ரைவேட்டுக்கு போகணுங்கிறதுனால தானே. நீங்கள் இன்றைக்கி அவர் சொல்லும்போது கூட சொல்கிறாரு, இந்த அரசு ஊழியர்கள் சம்மந்தமாக சொல்லும்போது 1546 தனியார் மருத்துவமனைகள் மற்றும் அரசு மருத்துவமனைகள்னு சொல்கிறார். நீங்கள் இந்த காப்பீட்டில் போகிறவங்களில் எல்லா ஹாஸ்பிட்டலையும் போய் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாது.
எது இன்சூரன்ஸை எது அரசு மருத்துவமனைகளில் பயன்படுத்த முடியாது. ஏன் அரசு மருத்துவமனைகளில் பயன்படுத்தக்கூடாது? அது தப்பு இல்லையா? நீங்கள் அதை எனக்கு தேவை இருக்குது, நான் செலவழிக்க முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்குறதுக்கு பதிலாக ஒன்று ப்ரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனி, சரியா? ஸ்டார் ஹெல்த் ஒன்றும் கவர்மெண்ட் கம்பெனி கிடையாது, ரைட். ப்ரைவேட்டில் நான் போய் கொடுக்க போகிறது 1546 தனியார் மருத்துவமனைகள். எந்த தனியார் மருத்துவமனைகள்? உங்களுக்கு கோவிட் வந்தோடனே டயாலிசிஸ் நீண்ட காலமாக பல கோடீஸ்வரர்கள் டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருந்தவனா அதோட விட்டுட்டு போயிட்டான். எனக்கு தெரிஞ்சு ராஜீவ்காந்தியில் அப்போ தேரணிராஜன் டீன் இருந்தார். எவ்வளோன்னு கேட்டேன், 1500 பேர் அந்த சமயத்தில் அங்கே டயாலிசிஸ் பண்ணாங்க. இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜோப். அப்போ நீங்கள் என்னென்னா, நீங்கள் உங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு பதிலாக இதிலே போய் போட முடியாது. இடைக்காலம்னா அதை சொல்கிறத பண்ணணும் அப்படிங்கிறதான். அதை அவங்க பண்ணலைன்னு தான் நான் சொல்கிறேன். எனக்கு இன்னொரு சந்தேகமும் இருக்குது. இந்த இண்டஸ்ட்ரியல்னு வர சொல்ல இதுக்கு பட்ஜெட்டில் ஒதுக்கியிருந்தாங்க. இப்போது சமீபத்தில் இங்கே அமோனியா தாக்கி தொழிலாளர்கள் இருந்தது, விருதுநகரில் பட்டாசு தொழிற்சாலை. இது தொடர்ந்து இந்த தொழிலாளர்களுக்கான அவங்க பாதிப்படைகிறாங்க. அதுக்காக ஏதாவது இந்த பட்ஜெட்டில் ஏதாவது தொழிலாளர்கள் நலன் மூலமாக வச்சு ஒதுக்கப்பட்டதோ இல்லை ஒதுக்கப்பட வேண்டியது ஏதாவது? இல்லை நீங்கள் இப்போ இண்டஸ்ட்ரியல் பாலிசியை பற்றி அவங்க பேசுனாங்கல்ல, நான் அதனால தான் சொல்கிறேன் லேபர் பாலிசி. இங்கே வந்த பொண்ணுங்களை நீங்கள் யாராவது போய் பார்த்தீங்களா? உங்களுக்கு 4 நாளைக்கு தூக்கம் வராது. நாங்கள் ஒரு 10 பேர் முதல் நாள் தான் ஒன்று பார்க்க போனோம். அவங்க ஒரே ஒரு ஆள் மட்டும் போட்டோம் அப்படின்னாங்க. எங்கள் மாநில செயலாளராக போக சொன்னோம். இப்போ ஒரு தெரிஞ்ச டாக்டர் நீங்கள் வேணால் வாங்கினாங்க. இல்லை வேண்டாம், நீங்கள் அது ஹெல்த் கன்சர்ன்லேருந்து சொன்னீங்கன்னா நான் வரல அப்படின்னு. அப்புறம் ஒரு நாள் போய் பார்த்தேன். எல்லாம் 15லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்கள். நான் ஏற்கனவே ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுவேன். நீங்கள் ஆசிட் கான்சன்ட்ரேட்டட் ஆசிட் இங்கே ஒரு சொட்டு விழுந்தால் இங்கே வந்துடும் சல்ஃபரிக் ஆசிட். நான் ஆசிட் பிளான்ட்லேயும் வேலை பார்த்தேன். அமோனியான்னா அப்படியே அரிச்சிச்சு. அவங்க உயிரோடு இருந்தாலும் என்ன சொல்கிறது, நடைபெணம்னு சொல்லுவோம்ல, அதை விட மோசமாக தான் இருப்பாங்க அந்த பாதிக்கப்பட்ட அத்தனை பேரும், மெஜாரிட்டி பேர். அப்போ நீங்கள் 15 வயசில் எப்படி கொண்டு வந்தான்? எப்படி சும்மா விட முடியும்? அந்த இண்டஸ்ட்ரி உள்ளே எப்படி தங்க வச்சான்? அவங்க வெளியில் இருந்திருந்தாங்கன்னா இவ்வளவு இறப்பு நடந்திருக்காதே. அப்புறம் நீங்கள் வெளி மாநிலத்திலேருந்து ஏன் கொண்டு வரான் அப்படின்னா, நம்ம எப்போதுமே லாங்குவேஜை பற்றி பேசுகிறோங்க. லாங்குவேஜ் ஒரு கம்யூனிகேஷனுக்கு மட்டும் இல்லை, அது ஒரு ஆயுதமும் கூட. இப்போ உள்ளூர் ஆள்னா அவன் சண்டை போடுவான். இவன் குறைஞ்சபட்ச கூலி, பாதுகாப்பு, இது எதையுமே கேட்காதவங்க. அவங்க எவ்வளோ பெரிய கொடூரம் நீங்கள் நினைக்கிறீங்க? அமோனியா, யூரியா, நான் ஸ்பிக்கில் தான் வேலை பார்த்தேன். நீங்கள் அது நம்ம பேர் என்ன, யூரியாவை அவுத்து கொட்டிட்டு அந்த சாக்கை கொஞ்ச நேரம் நீங்கள் ஸ்மெல் பண்ண முடியாது. உங்களுக்கு அவ்வளோ மூச்சு அடைக்கும். அது மொத்தமாக கான்சன்ட்ரேட்டடாக வந்தால் எப்படி இருக்கும்? அரிச்சிருச்சு. அவங்க என்ன சொல்கிறது, ரொம்ப கொடூரம். நீங்கள் இங்கே இருந்தால் அந்த சாவுகளுக்கு இங்கே கொந்தளிச்சிருக்கும். ஒவ்வொரு ஊருக்காக அனுப்பி வச்சுட்டான். 2 லட்ச ரூபாயா யாருக்கு அனுப்பி வச்சுட்டாங்க? அந்த மாவட்டத்தில் இருக்க கலெக்டருக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. அதில் என்ன கொடுமைன்னா, பல பேருக்கு இந்த ஆதாரை சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்திருக்கான் வயசுக்காக. ஸோ அவங்களுக்கு அந்த 2 லட்ச ரூபா கிடைக்குமா இல்லையாங்கிறதே ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ நான் அதனால தான் சொல்கிறேன் இண்டஸ்ட்ரியல் பாலிசி. தமிழ்நாட்டில் நீங்கள் போன ஆண்டு 746 ரூபா கன்னியாகுமரியில் குறைஞ்சபட்ச கூலி. ஏன் இதை தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் அமல்படுத்த முடியாது? உங்களுக்கு அதை பற்றி பேசவே மாட்டாங்க. நீங்கள் இப்போ கடனை பற்றி சொல்லும்போது தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக நீங்கள் குஜராத்தில் குறைஞ்சபட்ச கூலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கிறதுல பாதி தான் இருக்கும். அப்போ இதெல்லாம் சேர்ந்தது. எனவே எதையும் தனியாக பிரித்து பார்த்து தனித்தனியாக வைக்கிறது அப்படிங்கிறது. அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசியை சொல்லுங்கள், இண்டஸ்ட்ரியல் பாலிசியை சொல்லுங்கள். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசின்னு நம்மகிட்ட யாரும் சொல்கிறது கிடையாது. நீங்கள் நோக்கியா இந்த இங்கே இன்வெஸ்ட் பண்ணதில் ஒரு நயா பைசா இல்லாமல் நம்மகிட்ட இருந்து வாங்கிட்டு போயிட்டான். 638 கோடி இன்வெஸ்ட் பண்ணி 638 கோடியவும் அங்கே வாங்கிட்டு போயிட்டாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி என்னது? 0 இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். பட் உங்கள்கிட்ட இருந்து கொண்டு போன லாபம் எவ்வளவு? இதெல்லாம் இதில் சரி டேக்ஸாவது வரும்னு பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகள் டேக்ஸ் ஹாலிடே, 5 ஆண்டுகள் 50% டேக்ஸ். ஸோ அதுவும் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு. எனவே தான் சொல்கிறோம்
நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரியல் பாலிசி சொல்லும்போது லேபர் பாலிசியவும் நீங்கள் வெளியிடுங்க அப்படின்னு சொல்கிறோம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்ததை பற்றி ஒரு ஒயிட் பேப்பர் அதிமுகட்ட கேட்டோம், லெஃப்ட் மட்டும் தான் கேட்டோம், யாரும் கொடுக்கல. திமுக வந்த பிறகு கேட்டோம், அவங்களும் கொடுக்கல. இவங்ககிட்டையும் கேட்போம், இவங்களும் தரமாட்டாங்க, கீப் இட் இன் மைண்ட் தரமாட்டாங்க. சார் இப்போ அரசு துறையெல்லாம் தனியார் மாற்றிருக்காங்க, போக்குவரத்து துறை மதுபானங்கள்லாம் மாற்றிருக்காங்க. இது எந்த அளவுக்கு சார் ஆபத்தாக வரும்? இல்லை, எந்த அளவுக்கு ஆபத்தாகும்னா வலுத்தது வாழும் என்பதை சொல்கிறது தான். அது காற்றினுடைய சட்டம் இல்லையா? யாருக்கு வாய்ப்பு இருக்கோ 10 ரூபா தான் உங்களுக்கு படம் பார்க்க முடியும்னா நீங்கள் அந்த கீழே சீட்டில் உட்காந்துக்கோங்க. 100 ரூபா அல்லது 200, 10 ரூபாயின்னு கம்மியாக சொல்கிறேன் நான். ஓகே, ஆமாம். அப்போது இது என்ன பிரச்சனைனா, நீங்கள் சொல்கிற இந்த சமத்துவம் என்பதுலேருந்து ரொம்ப தள்ளி போகிற விஷயம். நீங்கள் எப்போதுமே அதுதான், அந்த ஆவரேஜ் எல்லாம் நீங்கள் அப்படியே எடுக்காதீங்கன்னு சொல்கிறது. 1000 ரூபா சம்பளத்தையும் 10,000 ரூபா சம்பளத்தையும் சொன்னீங்கன்னா ஆவரேஜ் எவ்வளவு? 5500 ரூபா. அது வந்து என்னது? இன்கம் இன்இக்வாலிட்டி வைடு. ஆனால் 6000 ரூபாயும் 5000 ரூபாயும் சம்பளம் வாங்கினோன்னா ஆவரேஜ் எவ்வளவு? 5500. ரெண்டுலேயுமே ஆவரேஜ் 5500 தான். ஆனால் இதில் இன்கம் இன்இக்வாலிட்டி கம்மி, அதில் இன்கம் இன்இக்வாலிட்டி ஜாஸ்தி. அது யதார்த்தத்தை பிரதிபலிக்கலை, இது யதார்த்தத்துக்கு பக்கத்தில் இருக்கும். அப்போ எனவே எப்போதுமே நீங்கள் லெஃப்ட்டு திரும்ப திரும்ப சொல்லும்போது, நாங்கள் சொன்னாலும் பலரும் கேட்குறது இல்லைன்னு வச்சுங்க. ஆனால் நீங்கள் அவருடைய ஸ்பெசிஃபிக் கேசஸ் வரும்போது ஒவ்வொருத்தரும் ஆமாம் கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஓவரால் எல்லாத்துக்குமே என்ன இருக்குது தெரியுமா? நான் எப்படி இருக்கேங்கிறத விட உங்களை விட நான் நல்லா இருந்தேன்னா நான் பெட்டராக இருக்கிறதான ஃபீலிங் எனக்கு மனசுக்குள்ளே இருக்குது. என்னை விட நீங்கள் பெட்டராக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம இன்னும் அந்த அளவுக்கு வரலையோ அப்படி. எனக்கு தேவை என்ன என்பதை விட இந்த ஒப்பீடல் இருக்குல்ல, அது இந்த சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்கிற வரைக்கும் அது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதான் 84ன்னு நினைக்கிறேன், யூத்துக்கான ஃபிலடெல்ஃபியா டிக்ளரேஷன் ஒன்று சொல்லுவாங்க. உலகத்தில் ஏதாவது மூலையில் இருக்க வறுமை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய வளமைக்கு ஆபத்து. அது இங்கிலீஷில் நல்லா சொல்லியிருப்பாங்க ஒரு கவிதை மாதிரி. ஒரு இடத்துல வறுமை இருந்தால் கூட அது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய வளமைக்கு ஆபத்து என்று சொல்கிறோம். எனவே சமமாக இருந்தால் தான் அரிப்பே இருக்காது. மேடு இருந்தாலும் அரிப்பு இருக்கும், பள்ளம் இருந்தாலும் அரிப்பு இருக்கும். இந்த பட்ஜெட்டை நீங்கள் பிளாஸ்ட் பட்ஜெட்டாக பார்க்குறீங்களா இல்லை வேஸ்ட் பட்ஜெட்டாக பார்க்குறீங்களா? இப்படி அது இல்லை ஒரு விவாத பொருளாக போய்கிட்டு இருக்கு. நீங்கள் வந்து இந்த பஞ்சு டயலாக் சமீப காலமாக இந்த பஞ்சு டயலாக்லேயே மாற்றிட்டீங்க. நான் அப்படி பார்க்க மாட்டேன். இது போன கவர்மெண்ட்டு போட்ட பட்ஜெட்டினுடைய தொடர்ச்சி. சின்ன சின்ன மாற்றங்கள் என்பதை தவிர பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை. முக்கியமான விஷயங்களில் அவங்க வந்து இதை குறைச்சிருக்காங்க. குறிப்பாக என்னை பொறுத்தளவில் போன டிஎம்கே கவர்மெண்ட் இருந்தபோது தான் தேர்தல் வாக்குறுதி பேசுபொருளாச்சு இல்லையா? இந்த தடவை நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் எத்தனாவது தேர்தல் வாக்குறுதின்னு யாராவது பேசியிருக்கீங்களா? கிடையாது. ஏன்னா போன தடவை அவங்க ஒரு இது, இந்த தடவை உண்மையிலே தாவேகாவினுடைய தேர்தல் வாக்குறுதி பேசுபொருளாக வேண்டுமென்றால் மிகப்பெரிய அளவுக்கு இது அட்டாக்குக்கு உள்ளாகும். நீங்கள் 2500 ரூபாயிலிருந்து, முதியோர் பென்ஷனில் இருந்து, மாற்றுத்திறனாளிகள் பென்ஷனில் இருந்து, வேலையற்றவர்களுக்கான 4000 ரூபாயிலேருந்து, 25 லட்ச ரூபா காப்பீடில் இருந்து, இது எல்லாம் வரிசையாக வரும். ஆனால் நாம் அதை கடந்து போயிடுவோம். பொதுவாக போன தடவை அவங்க திமுகவே அதை தொடர்ச்சியாக அவங்களுடைய இதை பேசுபொருளாகிட்டு இருந்தாங்க. எனவே அது என்னது பிளாஸ்ட்டு வேஸ்ட்டு அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இது போன பட்ஜெட்டினுடைய தொடர்ச்சி தான். இன்னும் சொல்லப்போனால் சில ஏரியாக்களில் நான் சொன்ன ரொம்ப டேஞ்சரஸ் மாடல் என்பது பிபிபி, தனியார் மயம். இது ரெண்டும் பல துறைகளில் ஏபியில் சொல்லியிருக்காங்க, டிரான்ஸ்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க, ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லியிருக்காங்க, இப்படி ஒரு 6-7 ஏரியாவில் சொல்லியிருக்காங்க. சம்திங் வெரி டேஞ்சரஸ். ப்ரைவேட்டைசேஷன் ஓகே, ஆனால் பட் லேபர் பாலிசிஸ் பற்றி பேசும்போது அது டிவிகே மட்டும் இல்லைல்ல சார். இதுக்கு முன்னாடி இருந்த திராவிட கட்சிகளுமே லேபர் பாலிசி சார்ந்து தொழிற்சாலை பட்ஜெட் தாக்கல் செய்யும்போது அதில் குறிப்பிட்டு எதுவும் செய்தது கிடையாது. நான் சொல்லிட்டேன் அவங்கள்ட்ட, அவங்களும்
அறிக்கை ஒயிட் பேப்பர் கொடுக்கல, எல்லாத்துக்கும் ஒயிட் பேப்பர் கொடுக்குறாங்க. அது ஓகே. ஆனால் பட் கவர்ச்சிகரமான திட்டங்களை இவங்க எல்லாருமே அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே. இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு 8 கிராம் தங்கம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அண்ணன் சீர் கொடுப்பேன்னு சொல்கிறாரு. அதற்கு நம்ம பட்ஜெட் போட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா அது கிட்டத்தட்ட பல 1000 கோடி 5000 கோடிக்கு மேலே கூட வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் அதுக்கு வெறும் 800 கோடியோ 812 கோடியோ என்னமோ தான் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வெறும் கண் துடைப்புக்காக கொடுக்கக்கூடிய சில விஷயங்களா? அப்போ அந்த இதில் ஃபோக்கஸ் பண்ணுறதை ஏன் லேபர் பாலிசிஸில் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க? லேபர் பாலிசியில் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதில் எல்லாம் உடன்பாடு. நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க. அதில் தான் லெஃப்ட் பார்ட்டிஸ் வேர் நாங்கள் டிஃபர் ஆகிறோம் அப்படிங்கிறத நான் அதில் தான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் 746 ரூபா ஏன் கன்னியாகுமரியில் மட்டும் குறைந்தபட்ச கூலி இருக்குது? கேரளா ஒட்டி இருக்குது, சண்டை போடுறதுக்கு ஆள் இருக்குது, அதனால் அது இருக்கும். தமிழ்நாட்டின் பல இடங்களில் அது இருக்காது. நீங்கள் இன்னும் ஒன் திங், அந்த NCR ரீஜன் இருக்குல்ல, நேஷனல் கேபிட்டல் ரீஜன், அந்த நொய்டா அந்த ஏரியா, இப்போ தொடர்ச்சியாக பல இடங்களில் ஸ்ட்ரைக் நடந்தது. அதை ஒட்டி TK ராஜலட்சுமி ஃப்ரண்ட் லைனில் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தாங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, லாஸ்ட் 12 இயர்ஸாக யூபியில் குறைந்தபட்ச கூலியை மாற்றலைன்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் 12 இயர்ஸ்னால் என்னது? யோகி ஆதித்யநாத் வந்ததுலேருந்து குறைந்தபட்ச கூலி ரிவைஸ் பண்ணப்படல. TK ராஜலட்சுமியோட அந்த ஆர்டிக்கலில் இருக்குது. எனக்கு உண்மையிலே அவங்க அப்படியே எழுதிட்டு வரும்போது எனக்கு அழுகையே வந்தது. என்ன இப்படி நமக்கு ஒருவேளை ஹிந்தி தெரிஞ்சிருந்தால் நம்ம அங்கே போயிருந்துருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. த ப்ராப்ளம் இஸ், நீங்கள் இந்த ஏரியாக்களுக்குள்ளே இவங்க எல்லாம் முதலாளித்துவ கட்சிகள் தான், திமுக அதிமுக. ஆனால் எல்லாரும் நாங்கள் பேசுகிறத நாங்கள் செய்யணும்னு நினைக்கிறத இருக்குது பார்த்தீங்களா? குண்டடிபட்டி செத்தது யார்? கம்யூனிஸ்டுகள். ஆனால் கலைஞர் அதை எப்படி மாற்றினான்னா, கூலி உயர்வு கேட்டானத்தான் குண்டடிபட்டு செத்தானத்தான்னு மாற்றிட்டார். பட்டதெல்லாம் நாங்கள், பலன் அவங்களுக்கு போச்சு. ஸோ அவங்க ஈஸியாக அதை சொல்ல முடியும். ஸோ அது அவங்களுடைய பாலிசி. நான் அதுக்குள்ளே வரல. அதில் நீங்கள் இவங்க என்ன தான் சுற்றி பேசினாலும் அதுக்குள்ளே சேஞ்சஸ் இருக்காது. அது லெஃப்ட்டு மட்டும்தான் ஆல்டர்னேட்டிவ்னு நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கான காரணம் தான். கன்னியாகுமரியில் பேசும்போது சொன்னது தான், அவர் 20,000 ரூபா தருவேன்னு தான் சொல்லியிருந்தார். 8,000 ரூபா இருக்குது, 20,000 ரூபா தரேன்னு சொல்லியிருந்தார். ஆனால் இங்கே அப்படியே சட்டமன்றத்துலேயே 6,000 ரூபா இருக்கிறது நாங்கள் 8,000 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு பேசுகிறதா இருக்கலாம். அப்புறம் கடன், போன தடவை பிரச்சாரமாக முக்கியமாக முன்னெடுக்கப்பட்டது 10 லட்ச ரூபா கோடி கடன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நிதித்துறை செயலாளர் பேசும்போதே 50 வருஷத்துக்கு கடனை குறைக்கவே முடியாது, நம்மளும் கடன் தான் வாங்க போகிறோம்னு. நிதித்துறை செயலாளர் ஒரு பியூரோக்ராட், டெக்னோக்ராட். அவர் என்ன சொல்ல முடியாதுன்னா இதெல்லாம் பேச முடியாது. அவர்கிட்ட அப்புறம் முன்னால் உங்களை மாதிரி ஒருத்தர் அமெரிக்காவில் கடன் இருக்கா இல்லையான்னு கேட்பீங்களா? இந்திய நாட்டினுடைய கடன் எவ்வளோ ஆயிருக்கு? 2014 52 லட்சம் கோடி. ஓகே, போன வருஷம் இல்லை, 2024 செப்டம்பர் கணக்குப்படி 205 லட்சம் கோடி, 4 மடங்கு அதிகமாச்சு. இட் ஹாஸ் டு. இவ்வளவுக்கு என்னென்னா, ரிசர்வ் பேங்க்கில் இருந்து இந்த காலத்தில் 6 லட்சம் கோடி அந்த ரிசர்வ் ஃபண்ட் முழுவதையும் அவங்க தான் எடுத்துகிட்டு போனாங்க. யார்? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் எடுத்துகிட்டு போனாங்க. வேறு ஸ்டேட் கவர்மெண்ட்டோடு அவங்க ஷேர் பண்ணிக்கல. அதே போல் இந்த இன்றைக்கி 6% விற்கிறாங்க. எது? LIC. இந்த மாதிரியான பணத்தை முழுவதும் அவங்க தான் வச்சுக்கிட்டாங்க. இணக்கமாக இருக்குது அரசு தானே, எல்லாத்துக்கும் எதிர்க்கணும்னு இல்லை, இணக்கமாக இருக்குது அரசு. GST வாங்க இல்லை, அதான் சொல்கிறேன். 30/9/2019 திரு எடப்பாடி பழனிசாமி எழுதின கடிதம் ஒன்று இப்போவும் நீங்கள் PMக்கு எழுதின கடிதம் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வெப்சைட்டில் ப்ரெஸ் ரிலீஸில் 30/9/2019 அதில் 7 பக்கத்துக்கு 8 பக்கத்துக்கோ கடிதம் எழுதியிருக்காரு. அவர் 19 என்ன சொல்கிறாருன்னா, 2015-16 அது 2 இருக்குல்ல, அப்போது 2 இருந்தது. சர்வ சிக்ஷா அபியான், இது ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான்னு 2 பேரில் இருந்தது. அது 2 சேர்ந்து தான் இப்போ சமக்கிர சிக்ஷா அபியானாக மாற்றி வச்சுருக்காங்க. சரியா? அப்போ அவர் என்ன சொல்கிறார் எழுதுகிற கடிதத்தில், 4வது 5வது ஐட்டம்னு நினைக்கிறேன், எங்களுக்கு 2015-16 தர வேண்டிய இந்த 2லையும் இருக்கக்கூடிய தொகைன்னு ஒரு தொகையை 1000 லட்சம் கோடி எழுதி வச்சுருக்காரு. அவங்க 2 பேரும் இப்படி தான் இருந்தாங்க. ஹனிமூன் காலத்தில் தான் அவங்க இருந்தாங்க. அவங்க ஒன்றும் சண்டை போட்டுக்கலாம் அப்போ இல்லை. ஏன் கொடுக்கல? அதில் மொத்தம் 7,825 கோடியோ 852 கோடியோ சம்திங் லைக் தட். 7 8 மட்டும் கரெக்ட். நீங்கள் அதை எடுத்து போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவ்வளோ பணம் அப்பவும் கொடுக்கலையே. இணக்கமாக இருந்தால் கொடுத்துருவாங்க. இதில் 2-3 இடத்துல சொல்லியிருக்காங்க. என்ன? எல்லா கவர்மெண்ட்டும் சொல்லியிருக்கு. 2020 வரை OPS தாக்கல் பண்ண பட்ஜெட்ல எல்லாம் 2017 எங்களுக்கு கொடுக்க வேண்டிய IGST தொகை
4025 கோடி ரூபாய் இன்னும் தரவில்லைன்னு அவர் எழுதி வச்சிருந்தார். அவர் சாஃப்டாக எழுதி வச்சிருந்தார். அவ்வளோதான். திமுக காலத்தில் பிஎம்ஸ்ரீக்காக இதை நிறுத்தி வச்சுருக்கீங்க, இதை கொடுக்கலைன்னு எழுதியிருந்தாங்க. இதில் என்ன இருக்குது? பிஎம்ஸ்ரீ ஃபண்டு சம்மந்தமாக இருக்குது, மெட்ரோ சம்மந்தமாக இதில் இருக்குது, வேறு 1-2 விஷயங்கள். நாங்கள் ஒன்றிய அரசை, இதில் தமிழ்நாடு அரசு, இது இந்திய அரசாங்கம்னு இல்லை, தமிழ்நாடு இது ஒன்றிய அரசாங்கங்கிற டிரான்ஸ்லேஷன் தான்னு வச்சுக்கோங்க. டிரான்ஸ்லேஷன்னாலும் பார்த்தானே வந்திருக்கோம். தமிழ்லையும் நான் பார்த்தேன், அதில் ஒன்றிய அரசாங்கம் தான் இருக்குது. எனவே நீங்கள் இன்றைக்கி ஒட்டுமொத்த அதிகாரமும், நிதி அதிகாரமும், சட்ட அதிகாரமும், நிர்வாக அதிகாரமும் அவங்க கையில் குமிச்சு வச்சுருக்கிற போது அதை எடுத்து ஃபைட் பண்ணாமல் நீங்கள் இருக்க முடியாது. நீங்கள் எலெக்ஷனில் சொல்லிக்கலாம், தமிழ்நாட்டில் தானே எலெக்ஷன், தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் போராட்டமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் அது ஒரு மேஜர் ஃபைட். இன்னைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப டீட்டெயில்டாக சொன்னீங்க சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். தேங்க்யூ. நன்றி.